ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி செய்தலாங்க. வாங்க அப்படி செய்யணுன்னு பார்ப்போம். இதுக்காக நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். 75 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பட்டர் வந்து 40 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து அவன்லாம் ஹீட் பண்ணி எடுத்துகிறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுக்கிறனாலும் ஓகே. இப்போ ஹீட் பண்ணுற பாத்திரத்துக்கு டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நான் ஆயில் சேர்க்க போகிறேன். ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வெள்ளை தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து நான் 2 மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ அல்லது அவன்லேயோ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் அவனில் ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுவோம். இது வழியாக கலந்து விடணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது வந்து நான் வந்து கோதுமை 60 கிராம் கோதுமை மாவும், கொக்கோ பவுடர் 12 கிராமும், கார்ன்ஃப்ளவர் வந்து அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை அரிச்செடுப்போம். கட்டை இருக்க முன்னாடியாக 2-3 தடவை அரிச்செடுக்க வேண்டி வரும். இப்போ நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் இதுகளை கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே மாற்றுறேன். நான் அவனில் ஹீட் பண்ணினபடியாக கண்ணாடி பாத்திரம் படிச்சிருமண்டபடியாக மற்ற பாத்திரம் போட்டு தண்ணினான். இப்போ இது வந்து பவுடர் பண்ணின சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி வந்து சரியாக 30 கிராம் சீனி சேர்த்துக்கொள்ளணும். அடுத்தது மில்க் மெய்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதுவும் 75 கிராம் மில்க் மெய்ட் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்த மில்க் மெய்டன்னா எடுத்து 2 மணி நேரம் வழியில் வச்சுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தாங்க சரியான பதத்துக்கு இருக்கும். அடுத்த வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நான் ஏற்கனவே அரிச்செடுத்து வச்சுருக்கிற மற்றது கொக்கோ பவுடர் மற்ற கார்ன்ஃப்ளவர்ஸ் இந்த கலவையை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுவோம். இது கொக்கோ பவுடர் பின் சால்ட்டும் போட்டிங்கன்னு சொன்னதான் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து இதை நல்லா கலந்து விடுவோம். உங்களுக்கு இது நல்லா இறுக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இந்த ரிபன் பதம்னு சொல்கிறது, அதை அப்படி தூக்கி விட கீழே சிந்தக்கூடிய பதமாக இருந்தால் தான் எங்களுக்கு ப்ரௌனி சரியாக அப்படி வரணும். இப்படி வந்தோன்னா உங்களுக்கு சரியான பதமாக இருக்குன்றத நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதை பேக் பண்ண போகிற பாத்திரத்துக்குள்ளே மாற்றிட்டு நான் மேலால் ப்ளம்ஸ் கச்சான் 2 வெண்ணடை இருந்தது, அதில் அது 2ஐயும் சேர்த்துனேன். பாருங்க, பார்க்க நல்லபடியாக சாக்லேட் மாதிரி இருக்குது. இப்போ இதில் ப்ளம்ஸும் கச்சானும் வறுத்த கச்சானும் இருந்தது, அதையும் தூவிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் அல்லது வால்நட் எது இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நான் வந்து 180 பாகசியில் முதல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு தான் நான் உள்ளே வச்சேன். நான் ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு 15 20 நிமிஷம் பேக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சரியான பதமாக எங்களுக்கு ப்ரௌனி சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்க, அவனில் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.